லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு சொன்னார்? அருமையான சகேயு என்கிற மனுஷனுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார். தன்னை சுற்றி இருக்கிற சீசர்களுக்கும் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. என்றைக்கு இந்த மனுக்குலம் தேவனை விட்டு தூரம் போனது? ஆதாமுடைய மீறுதல். ஆதாம் தேவன் சொன்னபடி வாழாததுனாலே, மீறுதலாய் இருந்ததுனாலே எல்லா மனுக்குலமும், பூமியில் இருக்கிற எல்லா மனுக்குலமும் என்ன ஆயிடுச்சு? மீறினதாய் மாறினது. எல்லாம் ஆதாமின் சந்ததி தானே. மீறுதல் என்றைக்குமே ஒரு பழி. இன்னைக்கு இருக்கிற ஒரு வாலிபன் கூட ஒரு தவறு செஞ்சிட்டா ஆதாம்னால தான் நாங்கள் இப்படி ஆயிட்டோம்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து விட்டாருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒரு நன்மை செய்கிறவங்களா அவங்க மாறிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துனால தான் நான் இப்படி நன்மை செய்கிறேன்னு சொல்ல வாய் வர மாட்டுக்கு. ஆனால் மீறிட்டா மட்டும் ஆதாம் இப்படி மீறிட்டாரு, அதனால நாங்களும் மீறிட்டோம். அன்றைக்கு சகேயுவின் காலத்தில் இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் சகேயு கண்டுபிடிச்சிட்டான். சகேயு கண்டுபிடிச்சிட்டார். எப்படி கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் பிறந்தப்போ நல்ல முறையினால தான் வளர்ந்தார். அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தான். தாய் தகப்பன் நல்லா தான் அவரை வளர்த்துருக்காங்க, எல்லாம் ஆளாக்குனாங்க. குறிப்பிட்ட வயதுக்கு அடுத்து அவருடைய வேலை நிமித்தமாக என்ன ஆயிட்டார்? கர்த்தரை விட்டு தூரம் போன சூழ்நிலையில் வேலை 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 என்றே போய், அந்த வேலையில் சில பொய் சொல்ல வேண்டிய வேலைகள், வரி வசூல் பண்ண வேண்டிய வேலைகள், அதில் அநியாயமான சில வரி வசூல் எல்லாமே பண்ணி பண்ணி பழகி கர்த்தருடைய அன்பை விட்டே தூரம் போய், தேவனுடைய ஆலயம் வருவதில்லை, எதுவுமே இல்லை, எனக்கு வேலை கிடக்குது வேலை கிடக்குது வேலை கிடக்குதுன்னு போய் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையை அவர் சிந்திக்கும் போது அவருக்கு நிம்மதியே இல்லை. சகேயுனுடைய வாழ்க்கையில் நாம் அவ்வளோதான், கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டோம், நம்ம இனிமேல் முடிஞ்சோம், இனிமேல் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு யாராவது அவருக்கு ஒரு நற்புத்தி சொன்னாங்கன்னா இன்னும் கோபப்பட்டு, நான் என்ன நல்லா இல்லாமையா இருக்கிறேன் அப்படின்னு பல விதத்தில் பேசுகிற மனுஷனாய் மாறின அவருக்கு எங்கு போனாலும் ஒரு சாட்சி எழும்புது. என்ன ஒரு சாட்சினா, எத்தனையோ சுகம் இல்லாத வீடு, விடுதலை இல்லாத வீடெல்லாம் இப்போ இவர் அந்த வீட்டுக்கு வரி வசூல் பண்ண போனால் அந்த வீட்டில் சுகம் உண்டாயிடுச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு. இது எப்படி கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி இவர் கேட்கும்போது அங்கே சொல்லுகிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்தார், இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டுக்கு வந்தார், இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஜெபம் பண்ணார், எல்லாம் மாறிச்சு அப்படிங்கிற சாட்சி எழும்ப எழும்ப இவருக்கு ஒரு ஆசை வருகிறது. என்னது? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆசை வந்தாலும் இவர் பெரிய அதிகாரி தான், பெரிய வேலையில் இருக்கிறவர் தான் சகேயு. ஆனாலும் அவருடைய அந்த உள்ளான தவறின் நிமித்தமாய் இயேசுவை பார்க்க, நெருங்கி சேர அவருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, நான் எப்படிப்பட்ட குணத்தில் மாறிட்டேன், எப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறேன், என்னை இயேசு நேசிப்பாரா அப்படிங்கிற ஒரு பயம் இயேசுவின் இடத்துல நெருங்க பயந்து இயேசுவை பார்க்க ஆசை. ஆனாலும் எப்படி பார்க்கணும்? தூரத்துல இருந்து வேணா பார்ப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்த கூட்டம் தான் நிற்க முடியும். இயேசுக்கு பிரியமில்லாத ஒரு நபர் இருக்க முடியாது. இயேசு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவர் என்றால் அவர் என்னுடைய சூழ்நிலாம் வெளிப்படுத்துவார், ஆனால் என்னால் தாங்க முடியாது என்று மறைந்த வாழ்க்கைக்குள்ளாக போகிறான். ஜனக்கூட்டம் மிகுதியானாலும் என்ன, அவன் குள்ளனா இருந்தானா, எப்படி இருந்தாலும் அவன் இயேசுவை நேரடியாக பார்க்க ஆசைப்பட்டு அவன் பார்த்துருக்கலாம். அவனுடைய இருதயத்தின் பாவ சூழ்நிலை அவனை இயேசுவை நேரடியாக பார்க்க விடலை. சகேவுக்கு ஆசை இயேசுவை பார்க்கணும்னு, ஆனால் அவனுக்குள்ள இருந்த பாவ சூழ்நிலை அவனை நேரடியாக பார்க்க விடாமல், இயேசுவுக்கு தெரியாம, என்னது, இயேசுவுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து எங்கேயாவது பார்க்கலாம் என்று ஒரு பெரிய காட்டத்தி மரத்தை அவன் தேர்ந்தெடுத்து அந்த மரத்தின் மேலே ஏறி இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். தேவன் உண்டாக்கின மனுக்குலம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததே இந்த பாவ மனுக்குலத்தை மீட்கதான். ஆனாலும் தான் ஒரு பாவி என்பதனால அந்த இயேசுவின் இடத்துல நெருங்க முடியாத ஒரு பாவியாய் சகேயு இருக்கிறான். அவனால் நெருங்க முடியல. தூரத்திலிருந்து பார்க்கலான்னு ஆசைப்பட்ட அந்த ஆசையை இயேசு கிறிஸ்து பார்த்தார். தூரத்திலிருந்து பார்த்துக்கிறேன், அவருடைய முகத்தை பார்த்தா போதும், அவருடைய அழகை ரசிச்சா போதும், ஓ இப்படிப்பட்ட ஒரு ரட்சகர் என்று நான் பார்த்தாலே எனக்கு போதும்னு நினைச்ச அவனை
இயேசு பார்த்தார். இந்த நாள்லையும் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தவான்கள் தான் ஆராதிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்து அப்படி தெளிவாக இருக்கிறவங்க தான் இயேசுவை நேசிக்க முடியும்னு யாருமே நினைக்க வேண்டாம். நீங்கள் இந்த நாளிலும் இயேசு எனக்குள்ளேயும் வரணும்னு ஆசைப்பட்டா இயேசு உங்களுக்குள்ள வர அவர் சித்தமுள்ளவராக தான் இருக்கிறார். பரிசுத்தவான்களை இந்த பூமியில யாருமே பிறக்கலை. ஆனால் இயேசுவை நேசிக்கிற யாரையும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களாய் மாற்றாமையும் இல்லை. பாவியா இருக்கிறேன், நான் தூரம் போயிட்டேன், கடந்த ஆண்டு என்னுடைய தவறுகள் அதிகம், இந்த ஆண்டு என்னை இயேசு நேசிப்பாரா? அவர் நிச்சயமாக உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் அருகில் வர துடிக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை பார்க்க ஆசையா இருக்கிறீங்களா? அவன் ஆசைப்பட்டான் சகேயு. இப்போ ஒரு சத்தம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. அந்த காட்டத்தி மரத்து உயரத்துல இருக்கிறவனுக்கு எட்டுது அந்த சத்தம், சகேயுவே நீ இறங்கி வா. முதல் அழைப்பே அவனுக்கு வந்து அது உடனே நம்மளதான் அழைக்கிறான் எப்படி அவனுக்கு தெரியும்? ஆனா அவனுக்கு ஒரு உணர்வு என்ன தெரியுமா? என்னை அவர் அழைச்சாருனா நான் இன்னைக்கே இறங்கி போயிருவேன்னு அவன் மனசுல நினைக்கிறான். ஆண்டவர் அழைச்சிட்டார். சகேவே நீ இன்னைக்கு இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும். மறுதளிக்கலை, மறுக்கலை, படபடன்னு இறங்கி வந்தான். வீட்டுக்கு கூட்டு போக யோசிக்கலை. வீடு என்பது இன்னைக்கு இருக்கிற அந்த வார்த்தையின்படி எதை எடுத்துக்கொள்ளலான்னா உங்கள் இருதயம்தான். உங்கள் இருதயம் எப்படி கிடக்குதோ இயேசு பார்க்கல, ஆனால் உங்கள் இருதயத்தில் வர அவர் துடிக்கிறார். நீங்களும் ஆபிரகாமின் சந்ததி தான். நீங்களும் அந்த விசுவாசத்தின் தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கிற ஒரு சந்ததி தான். கால சூழ்நிலைகள், உங்களுடைய எல்லாவித எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்களை மாற்றி எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இயேசு இன்று உங்களை அழைக்கிறார். நீ இறங்கி வா. இந்த உலகத்தில் அங்கே போவேன், இங்கே போவேன், அதில் சேர்ந்துருவேன், இதில் சேர்ந்துருவேன், இப்படி மாறிடுவேன், அப்படி மாறிடுவேன், எனக்கு அவ்வளோதான், இயேசு என்னை நேசிக்கலை, என்னை வெறுத்திருப்பாருன்னு நினைக்கிற எல்லாரையும் இயேசு இன்னைக்கு அழைக்கிற ஒரு அழைப்பு. நீ இறங்கி வா. நீ போக நினைச்ச இடம், நீ இப்படியே இருந்துட்டு போறேன்னு நினைச்ச இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வருவீனா இயேசு இன்று உங்களை அழைக்கிறார். அழைக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் வீட்டுக்கு வர, உங்களுடைய இருதயமாகி அந்த இருதயத்துல, அந்த இருதயமாகி அந்த வீட்டுல அவர் தங்கவும் ஆசையாய் வருகிறார். நினைச்சு பாருங்க இருதயம் எப்படி இருக்குன்னு. இந்த இருதயத்துக்குள்ள வர அவர் துடிக்கிறார். அவன் மறுக்கலைங்க சகேயு. ஒரு மனமாற்றத்தை அவன் விரும்பினான், அவன் மறுக்கலை. அவன் உடனே இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்து அவரை கரம் பிடித்து கூட்டு போனான். அங்கப்பா என் வீட்டுக்கு. அவன் வீட்டுக்குள்ளே சென்ற உடனே அவனுக்கா தெரியும் இயேசு அவன்கிட்ட ஒன்றுமே கேட்கல. சந்தோஷ முகத்தோட இயேசுவை பார்க்கிறார். அவன் எல்லாரும் பார்க்கத்தக்க, பார்த்தீங்களா ஏசப்பாவை என் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, நான் நீதிமான் தானேன்னு இல்லை, அவர் முகத்தை அவன் பார்க்குறான். சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கல, இயேசுவின் முகத்தை பார்க்குறான். இவ்வளவு சாந்தமும் மனத்தாழ்மையமான முகம் என் வீட்டுக்கு வந்திருக்கு. இவர் வெளியில் செல்லும் போது நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போயிடக்கூடாது, இவரை நான் விட்டுறக்கூடாது, இவர்கிட்ட நான் உண்மையெல்லாம் சொல்லிடுதேன்ட்டு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் அறிக்கையிட ஆரம்பித்தான். தன்னுடைய மீறுதல்களை பூரா அறிக்கையிடுகிறான். இயேசு ஒரு இடத்துல வர ஆசைப்படுகிறார் என்றால், இயேசு ஒருவனை நேசிக்கிறார் என்றால், அவன் இயேசுவின் இடத்துல எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பி விடுவான். அவன் ஆபிரகாமின் சந்ததி தான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவனை மாற்றி தேவ மகிமையை இழந்தவனாய் மாற்றிவிட்டது. இந்த உலகத்தில் எல்லா செல்வாக்கும் அவனுக்கு இருந்தாலும் இயேசு என்கிற இரட்சகர், பாவ மன்னிப்பு என்கிற ஒரு மீட்பு அவனுக்குள்ள இல்லாததுனாலே அவனுடைய தனிமையான வாழ்க்கையில் அவன் எவ்வளவு இருள் நிறைந்தவனாக இருந்தான். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும் நமக்கு ஒன்று நான் ஏற்றுக்கிற ஆளே இந்த பூமியில் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும். தேவனும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று இருந்தவனுக்கு ஒரு இரட்சகர் உலாவுகிறார். அந்த இரட்சகரை பார்க்க ஆசைப்பட்டா அவர் உன் வீட்டுக்கு வரேன்ட்டாரு. வீட்டுக்கு வந்தா அவருடைய முகத்தை பார்த்தா இவன் அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டான். எப்படிலாம் அறிக்கையிட்டு இருக்கிறான் பாருங்க. 8ஆம் வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நீங்கள் வரி வசூல் வேலை பார்க்குறவங்க இல்லை, உங்களுக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் எவனையாவது அநியாயமாக உங்கள் அன்புக்குள்ளே கூட்டி சேர்க்கணும்னு அவனுக்கு முன்னாடி நீங்கள் நடித்து, அவனுக்கு முன்னாடி நீங்கள் பெரியாளாக நின்றுருந்தா
அதை இந்த ஆண்டு நாளத்தனையா, ஐயா நான் பெரிய ஆள் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, ஏசப்பா தான் சொல்லுவீங்களா? என்ன நம்பாத, நான் ஒன்றும் பெருசு இல்லைப்பா, அந்த ஏசு தான் சொல்லுவீங்களா? வாலிபத்தில் தெரியாமல் செய்கிற ஒரு தவறு தான் ஆயுசு முழுக்க அது அவனை சுற்றுது. இந்த நாள் இயேசு உங்களிடத்தில் கேட்குது, இழந்து போனதை தேடி வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு வரையிலும், இந்த நாள் வரையிலையும் ஆண்டோடைய அன்பை விட்டு தூரம் போய் பாவத்திலையும் சாபத்திலையும் ஆளானவங்க, இன்னைக்கு ஆண்டவரே நான் அறிக்கை எடுக்கிறேன், என் பாவத்தை மன்னி, என் சாபத்தை மன்னின்னு ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு அந்த இருதயத்தில் இந்த நொடியிலேயே அவர் இடம் பிடிப்பார். ஏசப்பா மறுக்கலை, இவன் அறிக்கையிட்ட அடுத்த செகண்ட் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? 9ஆம் வசனம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இவனும் அந்த ஆபிரகாம் நடந்த வழியில் நடக்கிற பிள்ளைதான். காலங்கள் இவனை மாற்றினாலும் இதோ நான் வந்து விட்டேன், காலங்களையும் சமயங்களையும் கொடுத்தவர் வந்து விட்டேன். இவன் அறிக்கையிட்டுட்டான், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு உங்க உள்ளத்துல ரட்சிப்பு வந்துருமா? ஆண்டவர் உங்களை தேடி வந்துட்டாரு. எப்பமோ நீங்கள் தான் அவரை இன்னும் எடுத்துக்கொள்ளலை. அவரை சில சில இடங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் உண்டாக்குன உலகம்தான், இனி அவர் அக்கினினால் அழிக்கிற காலம்தான். நீ அங்கங்கே அவரை அப்பப்போ தேடிக்கிட்டதுனால அவரும் உன்னை அங்கங்கே உன்னை பாதுகாக்கலாம் தான் இருக்கிறாரு. ஆனால் முற்றுமுடிய இந்த 2025 ஆண்டு முற்றுமுடிய ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் அவர் உங்களை முற்றுமுடிய பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா தீமைக்கும் அவைகளின் பேர் முதலாய், அந்த பாவ செயல்களின் பேர் முதலாய் உங்களுடைய வாயில் அற்றுப்போகுமானால் இன்றைக்கே உங்களை முழுமையாய் ரட்சிக்கிறவர், இழந்து போனதை தேடி தேடி வருகிறார். இந்த திருச்சபையிலையும் இங்கேயும் இழந்து போன ஆடு இருக்குது, சும்மா வந்து நடிக்குது, ஆனா அது தேவனோடு நெருங்கல, இயேசுவோடு இல்ல. உலக ஒப்பனைக்கு பைபிளை தூக்கிட்டு உள்ள வருது, ஆனாலும் என் கிரியை மாற்ற மாட்டேன் நிக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார், இழந்து போன உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். எனக்கு நிறைய கூட்டம் என் பின்னாடி சென்றாலும், எனக்கு பின்னாடி வந்தாலும், மகனே மகளே நான் உன்னை இன்று தேடுகிறேன், உன்னையே நான் தேடுகிறேன். வானம் பூமி படைத்திருந்தும் உன்னை இழந்ததினால் நான் வாடி நிற்கிறேன். உன் உள்ளத்தில் எனக்கு இடம் தருவாயா? என்னை ஏற்றுக்கொள்வாயா? உன் உள்ளத்தில் இன்னும் நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், அதெல்லாம் என்னால முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன்னு வச்சுக்க, அந்த மறைமுகத்தை எனக்காக உதறி தள்ளுவாயா? உன் உள்ளத்திற்கு நான் வரணும், உன் உள்ளத்திற்கு நான் வரணும். இன்று உன் உள்ளத்தில் நான் இடம் பிடிக்கணும். உன்னை யாரெல்லாம் ஆகாதுன்னு சொல்றாங்களோ, உன்னால வாழ முடியாதுன்னு சொல்றாங்களோ, நீ அவமானப்பட்டு நிக்கிறியோ, அதே இடத்துல உன்னை உயர்த்த நான் வரணும். உன்னில் நான் மகிமைப்பட நான் வரணும். இழந்து போன ஆதாமின் மகிமையை உனக்கு நான் கொடுக்கிறேன், நான் வரணும். என்னை நீ ஏற்றுக்கொள்வாயா? இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வருவதற்கே தடை என்னது? யாருக்கும் தெரியாத ஒரு பக்கத்தை இயேசுவுக்கும் தெரியாதுன்னு இதை நான் விடமாட்டேன்னு சொல்லி இருக்கிறது தான்யா. அதை விட்டுட்டா இயேசு வந்துடுவார். அதை விடாத வரைக்கும் இயேசு வர முடியாது. இவன் விட்டுட்டான். ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. சொன்னதுதான். சும்மா ஏனோதானன் மாறினவனுக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, முழுமையாய் மாறினவன். இப்போ இயேசு அவனுடைய உள்ளத்தில் வந்து விட்டார், அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதுக்கடுத்து தான் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இழந்து போனதை தேடி, அந்த ஆதாம் இழந்து நின்ற அந்த மகிமையை உங்களை அந்த பாவ காரியங்களிலிருந்து மன்னித்து ரட்சித்து அந்த மகிமையும் சேர்த்து தருகிறார். இனி நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு தடை இல்லை, எந்த இடத்திலும் தேவனை துதிப்பதற்கு தடை இல்லை, நீங்கள் பைபிள் படிப்பதற்கு தடை இல்லை, செப கூட்டத்துக்கு வருவதற்கு தடை இல்லை. ஆனால் தடையாய் நின்றது என்னது? உள்ளத்தில் கிடக்கிற பாவமே, விடமாட்டேன் என்று இருக்கிற பாவமே. இழந்து போனதை இந்த ஆண்டும் தேடி, இந்த ஆண்டு நான் உனக்கு கிருபையா நிற்கிறேன், உன்னை நான் தேடி கொண்டிருக்கிறேன், உன் உள்ளத்தில் எனக்கு இடம் கொடுத்துறேன் மகளே, கொடுத்துறேன் மகனே, வந்து நிற்கிறாரு. அவரை தள்ளி விட்டுறாத, அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் ஒன்றை தள்ளிட்டார்னா உனக்கு ஆதரவே கிடையாது.
தள்ளிவிடாத கர்த்தர் இந்த ஆண்டிலும் உன்னிடத்தில் வந்து நிற்கிறார். இழந்து போனதை தேடி வந்து நிற்கிறார். உன்னை தாயின் கருவிலே ஒரு நோக்கத்தோடு தெரிந்து அவருடைய நாம மகிமைக்காக உன்னை பயன்படுத்த தான் இப்படிப்பட்ட சபையில் உன்னை உட்கார வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பொறுமையை சோதிச்சிராத. மனம் திரும்பின அடையாளமாக இருந்தாயானால் உன்னை ஆண்டவர் அநேகருக்கு பயன்படுத்தும் வல்லவராகத்தான் இருக்கிறார். மனம் திரும்பு. இன்று அவர் சொல்லுகிறார், அந்த சகைவை நான் தேடி வந்தது போல உன்னையும் தேடி வந்திருக்கிறேன். இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன். உனக்குத்தான் நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். உன் இருதயத்தில் மாத்திரம் எனக்கு இடம் கொடு. உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பு. ரட்சிக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை உன்னை பார்க்கிறவர்கள் அநேகர் சொல்லும்படி அளவுக்கு நான் உன்னை ரட்சித்து அலங்கரிக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களை ரட்சித்து அலங்கரித்து சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். இவர் ரட்சித்து அங்கே சாட்சியாக நிறுத்தணும். ரட்சிப்பின் மேன்மையை அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வார். முழங்கால் படிடுவோம்.